Hello students, welcome to HibaMax Study Time. 9th Standard Max CBSE portion பார்த்துட்டு இருக்கோம். Chapter 2 Polynomials, Exercise 2.3. Third question பார்க்கலாம். Find the value of k if x minus 1 is a factor of p of x in each of the following cases. கவனிங்க, x minus 1 factorனா அவங்களே சொல்லிட்டாங்க. p of xக்கு x minus 1 தான் factorா. ஸோ இந்த ஃபேக்டர் வச்சு k ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணுமா? இப்போ ஃபேக்டர்னா என்ன அர்த்தம்? எக்ஸில் நான் +1 சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 0 ஆகிடணும் இல்லையா? பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன ஆகிடணும்? 0. ஸோ ஈக்குவல் டு 0 பண்ணிவிட்டு கேயோட வேல்யூ என்ன நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் கே. இது கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஃபேக்டரும் கொடுத்துட்டாங்க இல்லையா? அதுவும் எழுதலாம். கிவன் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் அ ஃபேக்டர். ஃபேக்டர்னா எப்படி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம்? எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ஆன்சர் வந்தால் +1. இப்போ பி ஆஃப் எக்ஸ் இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகிடணும்? 0, பிகாஸ் எக்ஸ் மைனஸ் 1 வந்து ஃபேக்டர். 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 1 2 ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0, கே இஸ் ஈக்குவல் டு +2 ஆன்சர் போனால் -2. ஸோ ரொம்ப ஈஸியாக எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கேயோட வேல்யூன்னு கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் கொஷின் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் ப்ளஸ் கே இன்டூ எக்ஸ் ப்ளஸ் √2. இப்போ எக்ஸ் மைனஸ் 1 இஸ் அ ஃபேக்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா? இப்போ எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 ஆன்சர் வரும்போது +1. இப்போ பி ஆஃப் எக்ஸில் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 1. 2 into x இருக்கிற இடத்துல 1 ஸ்கொயர் ப்ளஸ் கே இன்ட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 ப்ளஸ் √2 ஈக்குவல் டு 0. 1 ஸ்கொயர் 1, 2 1s are 2 ப்ளஸ் கே இன்ட்டு 1 கே ப்ளஸ் √2 ஈக்குவல் டு 0. இப்போ கே மட்டும்தான் வேணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணவும் முடியாது, ஏன்னா அன்லைக் டேர்ம்ஸ். ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவல் டு அந்த சைட் கொண்டு போயிடலாம். +2 அந்த சைட் போனால் -2, ப்ளஸ் √2 ஆன்சர் போனால் -√2. இதுதான் கேயோட வேல்யூ. தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் √2x ப்ளஸ் 1. கரெக்டா? இப்போது எக்ஸ் மைனஸ் 1 இஸ் அ ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு -1 ஆன்சர் வரும்போது +1. இப்போ பி ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸுக்கு பதிலாக 1 ஸ்கொயர் மைனஸ் √2 இன்ட்டு எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 0, ஏன்னா எக்ஸ் மைனஸ் 1 இஸ் அ ஃபேக்டர். கே இன்ட்டு 1 ஸ்கொயர், 1 ஸ்கொயர்னா 1 இன்ட்டு கே மைனஸ் √2 இன்ட்டு 1 √2 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ கே வேல்யூ தான் வேணும், பேலன்ஸ் இருக்கிறதுல ஆன்சர் கொண்டு போயிடலாம். -√2 ஈக்குவல் டு அதர் சைட் போனால் +√2 ப்ளஸ் 1 ஆன்சர் போனால் -1. இதுதான் கேயோட வேல்யூ. ஃபோர்த் சப்டிவிஷன். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் கே. எக்ஸ் மைனஸ் 1 இஸ் அ ஃபேக்டர். எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 அண்ட் -1 ஆன்சர் போகும்போது +1. கிளியரா? இப்போ பி ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் -3 இன்ட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. 0 ஏன் எழுதுகிறோம்? எக்ஸ் மைனஸ் 1 ஃபேக்டர்னால இல்லையா? 1 ஸ்கொயர் 1, கே 1s are கே -3 அகேன் ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. 2 கே இருக்குது பாருங்கள், இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம், இங்கேயும் 1 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2kன்னு ஆகுமா? -3 equal to 0. But 2k is equal to -3 equal to other side pona +3. K is equal to 3/2. K oda value என்ன கண்டுபிடிச்சிட்டோம். Understand of the sum எல்லாம் இருக்கும். Fourth question பாருங்க. Factorize கொடுத்துருக்காங்க. First one 12x square minus 7x plus 1. ஸோ இதை factorize பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ factorize பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் question எழுதிக்கலாம். 12x square minus 7x plus 1 இருக்கா? இப்போ இதோட மிடில் டேர்மை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும்.
அப்போ ரெண்டு வேல்யூஸ் கிடைக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி இருக்கிற நம்பரையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிபிள் பண்ணணும். 12 ones are 12. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி 1 இருந்தால் 1 இன்ட்டு கான்ஸ்டன்ட், ஸோ சேம். பட் 1 இல்லாமல் வேறு எந்த நம்பர் இருந்தாலும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இப்போ இந்த 12 நான் ரெண்டாக பிரிக்கணும். எனக்கு -7 அதை ஆட் பண்ணால் கிடைக்கணும். சரிங்களா? -7 ஆட் பண்ணால் கிடைக்கணும். மல்டிபிள் பண்ணால் 12 இருக்கணும். அப்போ 4 3s are 12. 4 + 3 7. கிளியரா? இப்போ அடுத்த ஒரு டவுட் என்ன வரும், எதுக்கு ப்ளஸ் எதுக்கு மைனஸ்? இப்போ மிடில் டேர்ம் பாருங்க. மிடில் டேர்மில் மைனஸ் இருந்தால் இந்த ஃபேக்டரில் எது பெரிய நம்பரோ அதுக்கு மைனஸ் வரணும். இப்போ -4 + 3னா -12 தான் வரணும் இல்லையா? பட் இங்கே என்ன இருக்குது? +12. அப்போ 3க்கும் மைனஸ், -4 -3, அப்போ தான் -7 வரும். -4 × -3 +12ன்னு கிடைக்கும். கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ மிடில் டேர்மை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். 12x² -4x -3x + 1. 7 எப்படி பிரிச்சிட்டோம்? -4 -3. இப்போ இது ரெண்டு டேர்மில் காமன் ஃபேக்டர் என்ன பாருங்கள். 4 டேபிளில் 12 வரும். 4 ones are 4. எக்ஸும் காமன். 4 எக்ஸும் காமன் எடுத்துட்டோன்னா 3x. எக்ஸ் ஸ்கொயர் இருக்கனால ஒரு எக்ஸ், -4x வெளியே எடுத்துட்டனால 1. சேம் வேல்யூ இங்கே வந்துருச்சு பாருங்கள். ஸோ இது ரெண்டுத்துல காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லைனால -1 காமனாக எடுத்துக்கலாம். -1 காமனாக எடுக்கும் போது 3x மைனஸ் வெளியே இருக்குது, ஸோ ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸில் ஒரு மைனஸ் வெளியே இருந்தால் உள்ளுக்கு ஒரு மைனஸ் வந்து 1. இப்போ இது ரெண்டும் காமன் இல்லையா? வெளியே எடுத்து எழுதலாமா? 3x - 1 × 4x - 1. இதுதான் நம்ம சம்மோட ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரொம்ப ஈஸி தான் பாருங்கள். இந்த ஸ்ப்ளிட் பண்ணும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 2x² + 7x + 3. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி எந்த டேர்ம் இருந்தாலும் என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணுமா கான்ஸ்டன்ட்டோட. 2 3s are 6 + 6. ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும் இதை. அப்போ எனக்கு 7 வந்து கிடைக்கணும் ஆட் பண்ணும்போது இல்லையா? இதுதான் கண்டிஷன். ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். 2x² + 7x + 3. இப்போ கண்டுபிடிக்கலாம். 6 எப்போ? 6 வந்து எப்போ வரும்? 3 2s are 6. 3 2s are 6. 6 1s are 6. இதுதான் ஃபேக்டர்ஸ் இல்லையா? ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6 என்ன? 1 × 6, 2 × 3. 2 + 3 5. 1 + 6 தான் 7. ஸோ 1 6. இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ ரெண்டு இடத்துலையுமே ப்ளஸ் எழுதுனா போதும். ஏன்னா ரெண்டுத்துலையுமே ப்ராடக்ட்டும் ப்ளஸ்ஸு தான், சம்மும் ப்ளஸ்ஸு தான். ரெண்டுமே ப்ளஸ்ஸுனா நம்ம ரெண்டு ஃபேக்டரையும் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம், ப்ராப்ளமே கிடையாது. இப்போ 2x² + 1x + 6x + 3. இப்போ இது ரெண்டுத்துலேயும் காமன் என்னது? எக்ஸ் தானே காமன். எக்ஸ் வெளியே எடுத்துடலாமா? அப்போ ஒரு 2 இருக்குது, ஒரு எக்ஸ் இருக்குது, ஒரு 2 இருக்குது, ஒரு எக்ஸ் இருக்குது, ப்ளஸ் எக்ஸ் வெளியே போயிடுச்சு, அதனால 1. இப்போ இது ரெண்டுத்துலேயும் 3 தானே காமன். 3 காமனாக வெளியே எடுத்துடலாமா? 3 2s are 6, அந்த எக்ஸ் எழுதிக்கணும். 3 1s are 3. இப்போ இது ரெண்டும் காமன் இல்லையா? ஸோ 2x + 1 x + 3. இதுதான் நம்மளோட ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் 6x² + 5x - 6. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிடலாம். 6x² + 5x - 6. இப்போது x²க்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிபிள் பண்ணுமா? 6 6 are 36. இங்கே மைனஸ் இருக்கனால -36. ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணும். +5 வந்து சம் கிடைக்கணும். 36ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதுங்க. 1 × 36, 2 × 18, 3 × 12, 4 × 9. அதுக்கப்புறம் 6 6 are 36. இப்போ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது 4ம் 9ம் எடுத்துக்கோங்க. 9ல் 4 மைனஸ் பண்ணால் 5 கிடைக்கும் இல்லையா? ஸோ 9 × 4, 9 4s are 36. இப்போ மைனஸ் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு ஃபேக்டருக்கு நான் மைனஸ் அப்ளை பண்ணும். இங்கே பாருங்கள், மிடில் டேர்ம் ப்ளஸ் இருந்தால் பெரிய நம்பருக்கு ப்ளஸ், சின்ன நம்பருக்கு மைனஸ். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். சம்மேஷனில் பெரிய நம்பருக்கு ப்ளஸ் இருந்தால் +5. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட். 6x² + 9x - 4x - 6. இப்போ இதில் காமன் ஃபேக்டர் வெளியே எடுத்துடலாமா? காமன் ஃபேக்டர் எடுக்கும்போது
3 into x 3x காமன் எடுக்கலாம் ஏன்னா இது 3 into 2 இது 3 into 3 அப்போ 3 தானே காமன் 3x காமன் வெளியே எடுத்துடலாம் 3 2s are 6 அப்போ 2 ஒரு x வெளியே போச்சு இன்னொரு x உள்ள ப்ளஸ் 3 வெளியே இருக்கு இன்னொரு 3 உள்ள இருக்கு x ஆல்ரெடி வெளியே போயிடுச்சு ரெண்டுத்துலேயும் மைனஸ் இருக்கு அண்ட் இது 2 into 2 இது 2 into 3 ஸோ மைனஸ் காமன் 2 ஆல்சோ காமன் இல்லையா மைனஸ் 2 காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா இங்கே ஒரு 2 பேலன்ஸ் இருக்குது எக்ஸ் இருக்குது மைனஸ் வெளியே போயிடுச்சுன்னா ப்ளஸ் மைனஸ் வெளியே போயிடுச்சுன்னா இது ப்ளஸ்ன்னு ஆகிடுமா 2 3s are 6 இப்போ இது ரெண்டும் காமன் பாருங்கள் ஸோ 2x + 3 into 3x - 2 இதுதான் நம்மளோட ஃபேக்டர் நெக்ஸ்ட் சம் 3x² - x - 4 சொல்யூஷனில் கொஷின் எழுதிக்கலாம் 3x² - x - 4 x² முன்னாடி இருக்கிறதும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள் 3 4s are 12 மைனஸ் இருக்குது -4 ஸோ -12 ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணும் டேர்ம்ஸு -1 இருக்குன்னு அர்த்தம் இல்லையா ஸோ -1 கிடைக்கணும் ஸோ இதிலே இருக்குது பாருங்கள் 12னா 4 3s are 12 4 - 3 1 இங்கே மைனஸ் இருக்குன்னா இங்கேயும் மைனஸ் வரணும் சரிங்களா இங்கே மைனஸ் இருக்குன்னா பெரிய நம்பருக்கு தான் மைனஸ் வரணும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -12 -4 + 3 -1 இப்போது நம்ம மிடில் டேர்ம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம் 3x² ப்ளஸ் 3 ஃபஸ்ட்டு எழுதுங்க ஏன்னா 3 இருக்கு இல்லையா 3 காமனாக எழுதலாம் ப்ளஸ் 3x -4x - 4 இப்போ 3 காமனாக வெளியே எடுக்கலாம் எக்ஸையும் காமனாக வெளியே எடுத்துடலாம் அப்போ ஒரு எக்ஸு ப்ளஸ் 3x வெளியே வந்துருச்சுன்னா 1 இங்கே -4 ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ -4 காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா எக்ஸு மைனஸ் வெளியே வந்துருச்சு ஸோ உள்ள +1 ஸோ நம்ம ஆன்சர் என்ன எக்ஸ் +1 3x - 4 அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சிமிலர் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்